ஹே காய்ஸ், ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தாங்க. இது என்ன மீனுமா? இது வந்து காணாங்கத்தா மீன். இது வந்துட்டு சங்கரா. மார்க்கெட் போயிருந்தபோது காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது காணாங்கத்தா. இந்த காணாங்கத்தா மீன் கொஞ்சம் வந்துட்டு சங்கரா மீன், இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட்டு டேஸ்ட் குழம்பு நல்லாவே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி தான் வைக்க போகிறோம். ஆல்ரெடி நான் அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த வெங்காயம் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு மசாலா எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு 5 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். இது கூடவே நம்ம என்னென்ன மசாலா சேர்க்கலான்னு பார்க்கலாம். தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம், மல்லித்தூள் போட்டுக்கலாம், மீன் குழம்பு மசாலா போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சு மசாலாவை ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்ச மசாலா நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தேவையான உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நல்லா வந்து குழம்பு கொதிச்சு வந்தது. உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் அரைச்சி வச்சு தேங்காவை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா தேங்காவை சேர்க்கலைங்க. வாங்க இப்போது மீனை சேர்த்துக்கலாம். ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்மிலே வந்து கொதிக்க விடணும். அப்போ தான் மீன் உடையாமல் நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, நமக்கு மீன் வந்து ஒன்று கூட உடையவே இல்லைங்க. நம்ம எப்படி போட்டோமோ அப்படியே நமக்கு சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.